கொண்டாட்டங்கள் எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்ல. சில உறவுகள் மரணத்தின் நிழலை கொண்டு வருது. இது மத்திய பிரதேசத்துல உள்ள காளிகட்டோட கதை. அமரோட வீட்டுல இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலை. ஏன்னா அவனை பார்க்க பெண் வீட்டாருங்க வராங்க. அம்மா, கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? எனக்கு இப்ப பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ரொம்ப சீக்கிரமா நடக்குதுடா. சரியான நேரத்துல உன்னோட கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு நான் என்னுடைய பேரனுக்கு சம்பந்தத்தை தேடிட்டு இருந்திருப்பேன். ஆனா அப்பா, ப்ரோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்பதான் வீட்டு கதவு தானாவே திறந்தது. காற்றுல ஒரு சலசலப்பு, ஒரு முணுமுணுப்பு. யாரோ இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. இப்பதான் பெண் வீட்டாருங்க வந்தாங்க. வாங்க. டீ காஃபி இதெல்லாம் எதுக்குங்க? முதல்ல பொண்ணு அமரும் மீட் பண்ணட்டும். கண்ணா அமர். அமர் வந்தான். ஆனா அப்பதான் கதவை யாரோ பயங்கரமா தட்டினாங்க. காற்று ரொம்ப சில்லுன்னு அடிச்சது. லைட்ஸ் ஃபிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் ஜன்னல் வழியா தெரிஞ்சது, வெள்ளை உடையில ஒரு பேய் நின்றுட்டு இருந்தது. அது ஜன்னல் வழியா அமரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தது. யாரது? யாரது? அப்பதான் வெள்ளை நிறத்துல ஒரு மங்கலான உருவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. அப்புறம் அமரை தூக்கிக்கிட்டு காற்றுல பறந்து போச்சு. எல்லாரும் கத்தினாங்க. அப்பன்னு பார்த்து லைட் போயிடுச்சு. அப்புறம் இருள் சூழ்ந்துடுச்சு. ராத்திரி இருட்டு ஏதோ கிராமத்தையே விழுங்குற மாதிரி இருந்தது. காளிகடை சேர்ந்தவங்க பயத்துல நடுநடுங்கிக்கிட்டு அமரை தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், என்ன அமர் கிடைப்பானா, இல்ல அவனும் அந்த பேய்க்கு இரையாயிருப்பானா? தேடுறத விடுங்க சகோதரர்களே, இவனும் கிடைக்க மாட்டான் போல இருக்கு. இவனும் கிடைக்க மாட்டானா? அப்படின்னா கிராமத்துல ஏற்கனவே நிறைய பேர் காணாம போயிட்டாங்களா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி கூட 20-25 பசங்களை அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுக்கு புறப்படுங்க, இனிமே எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி விட்டுட்டு போக முடியும்? அமர் என்னுடைய ஃப்ரெண்டு, நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். ராஜ் கிராமத்து ஜனங்களோட தன்னோட நண்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அமைதியான காட்டுக்குள்ள ஒரு தாந்திரிகரை பார்க்க போனா. உங்க கிராமத்துல ஒரு ஆத்மாவோட நிழல் இருக்கு. அந்த பொண்ணு யாரையும் விட மாட்டா. ஆமா பாபா, எப்போ யார் காணாம போனாலும் அந்த பிசாசு தான் தூக்கிட்டு போறா. ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கல்யாண விஷயம் பத்தி எப்ப பேசுனீங்களோ அப்போ உடனே அந்த பையனை தூக்கிட்டு போயிடும். ஆமா பாபா, எப்போ கல்யாணத்தை பத்தி பேசினாலும் அவ பையனை தூக்கிட்டு போயிடுறா. இந்த ஆத்மா தான் யாரு? அதுக்கு என்ன தேவை? இது ஒரு சபிக்கப்பட்ட ஆத்மா. அது அலைஞ்சுகிட்டு இருக்கு. இதுகிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எங்க கல்யாணத்தை பத்தி பேச்சு நடக்குதோ அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துடும். அது எல்லாரையும் பின்தொடங்கி வந்துகிட்டு இருக்கு. கிராம தெருக்கள்லாம் விரிச்சோடி போயிருக்கு. ஜனங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பயம் அதிகமாயிட்டே போகுது. எல்லாரோட மனசுலயும் இதே கேள்விதான், அதாவது அந்த ஆத்மா என்ன அவங்கள பின்தொடர்ந்து வருதா? அண்ணா, இந்த ஆத்மாவினால வாழ்நாள் முழுதும் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணுமா? அட அதெல்லாம் விடுப்பா, இதெல்லாம் ஒரு கதை தான். அதுவும் இல்லாமல் உன்னை தேடி ஏதாவது சம்பந்தம் வந்ததா சொல்லு. ஓ முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை அண்ணே. அண்ணே, போய் செக் பண்ணிக்க. ஒவ்வொரு பொண்ணுடைய மொபைல்லையும் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. அவளுங்க எதுக்காக உன்னுடைய ஃபோட்டோ வச்சுருக்குறாங்கன்னா வீட்டு ஆளுங்களுக்கு காட்டலாம்ல இந்த மாதிரி ஒரு பையன் வேண்டவே வேண்டான்னு. போதும்பா, நிறுத்துங்கப்பா உன் சண்டையை. சண்டை போடுற சமயம் இது இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ராஜுக்கு எதுவுமே புரியல. அப்படி பண்றது இருந்தாலும் என்ன பண்றது? அவன் தன்னுடைய நண்பனை காணும்னு கவலையா இருக்கான். அவன் ஒரு கோவில்ல தன்னுடைய நண்பனுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தான். கடவுளே, என்னுடைய நண்பன் அமரை காப்பாத்துங்க. அந்த கெட்ட ஆத்மா அவனை எங்க கூட்டிட்டு போயிருக்குதுன்னே தெரியல. ஏமாத்து பேரோடி, நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? எப்பவும் கடவுள் கிட்ட உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உன் ஃப்ரெண்டுக்காக தானே வேண்டிக்கிட்டு இருக்க. ஏய், என் ஃப்ரெண்ட் இப்போ பெரிய பிரச்சனையில இருக்கான். அவனுடைய உயிர் கூட போகலாம். என்ன என்ன ஆச்சு அவனுக்கு?
ஏதோ பிசாசு அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. அமரோட சேர்த்து எங்க கிராமத்துல ஆம்பளை பசங்க 20-25 பேர் காணாம போயிட்டாங்க. ஆனா ஏன்? ஏன்னா அவனுக்கு ஒரு சம்பந்தம் வந்தது. என்ன? நானும் உன் வீட்டுக்கு சம்மந்தம் அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன். அப்படியெல்லாம் செய்யாத, அப்புறம் அந்த பிசாசு என்னையும் தூக்கிட்டு போயிடும். அப்போ இந்த பிசாசுனால நம்ம கல்யாணம் எப்பவுமே நடக்காதா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அப்பதான் கோவில் இருட்டறையில இருந்து ஒரு பாபா வெளியே வந்தாரு. 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பேய் வேட்டையாடுறவ இல்ல, பாதுகாக்கிறவ. ஆனா பாபா, நாங்க எங்க கண்ணாலேயே பார்த்தோம். அமர் காணாம போன போது அந்த பேய் அங்கதான் நின்னுட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன்ல, அந்த பேய் வேட்டையாடுறவ இல்ல, பாதுகாக்கிறவ. பாபா, நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அந்த பேய் ராட்சசி கிடையாதுன்னு? இத அந்த பேயே நிரூபிக்கும். அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ராத்திரி 12 மணிக்கு நதிக்கரை கிட்ட ஆலமரத்துக்கு அடியில வா. இத சொல்லிட்டு பாபா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா ராஜ் நேஹாவோட மனசுல ஒரு பயம் உருவாயிடுச்சு. அதாவது ராத்திரி 12 மணிக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில யார் போவாங்க? ஒருவேளை இது அந்த பேயோட தந்திரமா என்ன? கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு மரத்துக்கு அடியில ஒண்ணு கூடியிருக்காங்க. எல்லாருடைய முகத்திலையும் பயம், அப்புறம் குழப்பம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அந்த பேயை பார்க்கறதுக்காக ராத்திரி 12 மணிக்கு நதி கரையில் இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட எல்லாரும் வருவோம். ஐயோ, என்னால் வர முடியாதண்ணே. இது அந்த பேயோட தந்திரமா இருக்கும். அவன் மொத்தமாக எல்லாரையும் தூக்கிட்டு போறா. அந்த பேய் வேட்டையாடுறவ இல்லை, பாதுகாக்கிறவ. இப்படி யார் சொன்னது? கோவிலில் ஒரு பாபா சொன்னார். கிராமத்து ஜனங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அங்க தாந்திரிகர் வந்தாரு. இது அந்த பேயோட தந்திரம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்க போனீங்கன்னா அது எல்லாரையும் தூக்கிட்டு போயிடும். தாந்திரிகர் சொல்றது உண்மைதான். நீங்கெல்லாம் அங்க போறதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? அந்த பேய் நாம எல்லாரையும் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சதுன்னா வீட்டில் இருக்கும்போது அது செய்யும்ல. நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அங்க போனதுக்கு அப்புறம் தானே எது பொய் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியும். இனி நீங்க யோசிச்சுக்கங்க என்ன செய்யணும்னு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு ராத்திரியில ஆலமரத்துக்கு அடியில போறீங்களோ அவன் உயிரோட திரும்பி வர மாட்டான். எங்களுக்கு எங்க உயிர் தாங்க முக்கியம், நாங்க போக மாட்டோம். கிராமத்து ஜனங்க கிட்ட அந்த பேயை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு தாந்திரிகள் போயிட்டாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்களும் அவங்க வீட்டுக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனா ராஜு நேஹாவும் அங்கேயே கவலையோட நின்றுட்டு இருந்தாங்க. நான் தனியா போய்க்கிறேன். நீ தனியா வேண்டாம், நானும் உன் கூட வரேன். ராஜு நேஹாவும் ஒரு பயங்கரமான பயணத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வருமா, இல்ல அந்த பேயோட வலையில அவங்களும் மாட்டிப்பாங்களா?